வரும் 2026ஆம் ஆண்டு நடக்கும் தேர்தலில் அதிமுக, பாஜக, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியோர் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தே தீரும். ஓட்டுக்கு 2000 ரூபாய், 3000 ரூபாய் தருவோம் என சொல்கிறார்கள். ஒவ்வொரு சட்டசபை தொகுதிகளிலும் 20 கோடி ரூபாய் திமுகவினர் பதுக்கி வைத்திருக்கிறார்கள். யார் யார் வீட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். தகுந்த நேரம் வரும்போது அனைத்து பணமும் நிச்சயம் பறிமுதல் செய்யப்படும். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் விளக்கு ஏற்றுவது குறித்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு வழங்கினார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? தீபத்தூணில் 10 பேர் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அன்றைய தினம் 10 பேர் போய் தீபம் ஏற்றியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. திருப்பரங்குன்றத்தில் நீதிபதியின் தீர்ப்பை ஏற்று தீபம் ஏற்ற யாரும் எதிர்க்கவில்லை. இதை எதிர்த்த ஒரே நபர் முதல்வர் ஸ்டாலின். இதுதான் வாக்கு வங்கி அரசியல். முதலிலேயே அது தீபத்தூண் இல்லை என்றார்கள். ஆனால் கனிமொழி என்ன சொன்னார்? அது எல்லைக்கல் என்றார். எல்லைக்கல் என்றால் நாலாபுரமும் இருந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு கல் இருப்பதால் அது தீபத்தூண். அதன் பிறகு இது சமணர்கள் வெளிச்சத்திற்காக தீபம் ஏற்றி வைத்த கல் என்கிறார்கள். ஆனால் சமணர்கள் எப்போதுமே தீபம் ஏற்றி வைத்தது கிடையாது. இதையெல்லாம் சொல்வது திமுக குடும்பத்தினர் மட்டுமே என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார்.